Hi students, welcome to Education IAS Academy. So, today we are going to get select. எல்லாருக்கும் very good evening. So, நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா எஸ்ஏ 2024 தேர்வுல கண்டிப்பா வரக்கூடிய உளவியல் கேள்வி பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்ம டெய்லியுமே உளவியலுக்கு ஒரு கிளாஸ், சைக்காலஜிக்கு ஒரு கிளாஸ். உளவியல் ஒரு கிளாஸ் பார்த்தோம்னா திரும்ப ஜிஎஸ் ஒரு கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த விதத்துல டாபிக் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். as well as இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிற பேர்ல क्वेश्चन டிஸ்கஷனும் பார்த்துட்டு இருக்கோம். டெஃபினட்டா நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு எஸ்ஐக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லியுமே எஸ்ஐக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுல எஸ்ஐ பாஸ் பண்ணிக்கிற அத்தனை பேரும் டக்குனு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதனால சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டார்கெட் எஸ்ஐல 140 அடிக்கணும். உங்களுக்கு 140 அடிக்கணும்னு படிச்சாதான் 130 மேல அடிச்சு ரிட்டர்ன் கிளியர் பண்ணி பிசிக்கல் நல்லா பண்ணி நம்மளால வேலைக்கு போக முடியும். ஓகேவா? சோ வேலைக்கு போகணும்னா 130 மேல அடிக்கணும். அப்படி 140 அடிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணதான் நம்மளால 130 அடிக்க முடியும். சரிங்களா? சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உளவியல்ல முக்கியமான கேள்விகளை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन பார்க்கும்போது இந்த டயகிராம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? கால்பந்து சங்கத்தினர் மட்டும் அப்படின்ட்டு ஒரு 15% இருக்காங்களாம். கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5% இருக்காங்களாம். ரெண்டு சங்கங்களோட உறுப்பினர்கள் சொல்லிட்டு ஒரு 75% இருக்காங்களாம். உறுப்பினரே இல்லாதவர்ட்டு பெர்சன்டேஜ் கொடுக்காம அதை மட்டும் கவுண்ட்ல கொடுத்துறாங்க 40 பேர். இதான் இந்த இதுல டயகிராம். இப்ப கேள்விக்கு வருவோம். கேள்விக்கு வாங்க. எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரோட சதவீதம் கேட்கிறாங்க. ஓகேவா? எந்த சங்கத்திலுமே உறுப்பினர் இல்லாதவரோட கவுண்ட கொடுத்துட்டு நம்மள்ட்ட சதவீதம் கேட்கிறாங்க. ரைட். இப்போ கவனிங்க, ரெண்டு சங்கங்களோட உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்ட் இருக்காங்க? 75% இருக்காங்க. ரைட். இவங்க வந்து ஒரு 75% இருக்காங்க. கிரிக்கெட் மட்டும் விளையாடுறது ஒரு 5%, கால்பந்து மட்டும் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 15% இருக்காங்க. சோ இது ஒரு 5%, அது ஒரு 15%. அப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 15 20 20 25 95%. அப்ப 95% வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் இது மட்டும் இல்ல ரெண்டையும் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு மொத்தமா எவ்வளவு பர்சன்ட் இருக்காங்க? ஒரு 95% இருக்காங்க. அப்ப உறுப்பினர் இல்லாதவர் மீதி 5% தானே இருப்பாங்க. ஏன்னா மொத்தமா 100%. அப்ப உறுப்பினர் அல்லாதவர் தான் எத்தனை பர்சன்ட்? 5%. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷனே 5%. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷனே 5%. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டயகிராம் கொடுத்து கேட்கிற கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. சோ இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருச்சா? இப்போ இதுல வேற மாதிரி கேட்கலாம். என்னன்னா, இப்ப எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரோட சதவீதம் கேட்கறாங்கல்ல, அதே எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரோட கோண அளவு என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி வட்டம் பை சார்ட் கொடுத்தா மட்டும் கோண அளவும் கேட்கலாம். ஓகேவா? வாட் இஸ் த டிகிரி வேல்யூ? ஓகே, வாட் இஸ் த டிகிரி வேல்யூ ஆஃப் எந்த சங்கத்திலுமே உறுப்பினர் இல்லாதவங்களோட கோண அளவு என்னன்னு கேட்பாங்க. கோண அளவுனா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, மொத்தமா இது வந்து 360 டிகிரி. ஒரு வட்டம்ங்கிறது 360 டிகிரி. பெர்சன்டேஜ் நம்ம எப்படி 100 எடுத்துக்கிறோம், அது மாதிரி இதை வந்து 360 எடுத்துக்கணும். அப்ப எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவோட சதவீதம் 5%. கரெக்டா? 5%. இத கோண அளவுல சொல்லணும்னா நீங்க 360 டிகிரியில ஓகேவா 5% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 360ல 10% எவ்வளவு? 36 டிகிரி. புரியுதா? 10% அப்படிங்கிறது 36 டிகிரினா 5%னா அதுல பாதி. அப்ப எத்தனை டிகிரி வரும்? 12 டிகிரி வந்திருக்கும். அப்ப எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரோட கோண அளவுன்னு கேட்டா ஆன்சர் 12 டிகிரி. சோ இதுல கோண அளவும் கேட்கலாம், சதவீதமும் கேட்கலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி சரிங்களா, எஸ்ஐக்கு நம்ம அகாடமில டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் போத் ஆன்லைன் ஆஃப்லைன்ல இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறோம், ஆஃப்லைன் டெஸ்ட் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு. மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? மெட்டீரியலும் கொடுக்குறோம். எஸ்ஐக்கு கிளாஸ் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல நம்ம தான் ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். குவாலிட்டியும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சோ ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கு, நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. வெளியூரா இருக்கவங்களுக்கு நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். சோ ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐக்கு நம்மள்ட்ட அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எஸ்ஐல விட வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும், கைடன்ஸ் வேணும் அப்படின்னா 7708 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரைட். செகண்ட் क्वेश्चन பாருங்க. கிரிக்கெட் விளையாடு சங்கத்தினர் மட்டும் அப்புறம் கால்பந்து சங்கத்தினர் மட்டும் அவங்களுக்கான பங்கீடு விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க, ரேஷியோ என்னன்னு கேட்கிறாங்க. சோ கிரிக்கெட்டுக்கும் கால்பந்துக்கும், கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. கிரிக்கெட்டுக்கும் கால்பந்துக்கும் ரேஷியோ. கிரிக்கெட் எத்தனை பர்சன்ட்? 5%. கிரிக்கெட் 5%. கால்பந்து எத்தனை பர்சன்ட்? 15%. அப்ப 5க்கும் 15க்கும் தான் ரேஷியோ கேட்கிறாங்க. ஓரஞ்சு 5, 3 5 15. ஆன்சர் என்னப்பா? 1:3. ஆன்சர் வந்து 1:3. புரியுதா? ஆன்சர் 1:3. இப்போ இதுல நான் ஒரு கேள்வி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் ஒரு கேள்வி தரேன், அது பதில் சொல்லுங்க. கால்பந்து சங்கத்தினர் 15% கொடுத்திருக்காங்கல்ல, சரி கால்பந்து சங்கத்தினர் மட்டும் அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு?
இப்ப உறுப்பினர் இல்லாதவரோட எண்ணிக்கை 40 இருக்கு. அந்த மாதிரி கால்பந்து சங்கத்தினரோட எண்ணிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன? அதை கேட்கறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம். கவனிங்க, எப்படின்னா இந்த கவுண்ட் 75%, இது 5%, இது 15%. அப்ப எல்லாமே சேர்ந்து ஒரு 95% வந்தாச்சு. அப்ப இந்த பர்சனோட வேல்யூ என்ன? 5%. இதான் நம்ம முன்னாடி கேள்வியில கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இது வந்து 5%. அப்ப 5% அந்த உறுப்பினரே இல்லாதவங்க, அந்த 5% வேல்யூ தான் என்னது? 40. இதான் 40ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 5% 40னா நான் கூட என்ன கேட்டேன்? கால்பந்து சங்கத்தினர் மட்டும் கேட்கிறாங்க. கால்பந்து சங்கத்தினர் எத்தனை பர்சன்ட்? 15%. கால்பந்து 15%. அப்ப 5% வேல்யூ தான் 40னா 15% வேல்யூ என்ன? இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இதோட 3 மடங்கு தான் 15%. 5% 3 பேருக்குன்னா 15% கிடைச்சிடும். அப்ப 40 3 பேருக்குன்னா ஆன்சர் 120. அப்ப கால்பந்து மட்டும் விளையாடுறது எத்தனை பேருங்க? 120 பேர். அப்ப கிரிக்கெட் மட்டும் விளையாடுறது 5% 40, இங்கே 5% தான் இருக்கு. அப்ப இதுவும் 40 தான். புரியுதா? அப்ப 2 சங்கத்தை ஒழிப்பா இப்ப 15% நமக்கு 120 கிடைச்சிச்சு. ஓகேவா? அப்ப 2 சங்கத்தோட உறுப்பினர்கள் 75% இருக்காங்க. இது வேணும்னா இது 5 பேருக்குனா போதும். அப்ப 5 பேருக்குன்னா ஆன்சர் 600. இது வந்து 600ன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அப்ப மொத்த நாளும் கண்டுபிடிச்சிக்கலாம். என்னனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு வேல்யூ இருக்கிறனால கண்டுபிடிச்சலாம். இதுல எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். புரியுதுங்களா? எப்படி கேட்டாலுமே புரியுற மாதிரி நான் சொல்லி வந்திருக்கேன். மனமே பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரைட், இது கவனிங்க. நெக்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க பாருங்க. அதான் அடுத்த கேள்வி கேட்டுருக்காங்க. கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களான மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க 600. இதான் கேட்கிறாங்க. இந்த 75% கவுண்டை கேட்கிறாங்க. 5% தான் 40 தான், 75% என்ன? ஆன்சர் 600. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டை விளக்கப்படம் பாரகிராஃப் 2021 மாநிலத்தின் அரிசி மற்றும் கோதுமையின் உற்பத்தி அளவை குறிக்கிறது. விளக்கப்படத்தை படித்து பின்வரும் 68-69 கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். ஓகே, இது மாநிலம் ABCDன்னு 5 மாநிலம். புரியுதா? இந்த மாதிரி கோடு போட்டிருந்தா அது வந்து அரிசி, பிளாங்கா இருந்தா கோதுமை, அது மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து உற்பத்தி டன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுதான் அரிசி, இதான் கோதுமை. அரிசி கோதுமை, அரிசி கோதுமை, அரிசி கோதுமை, அரிசி கோதுமை. ABCD 5 மாநிலம். இப்ப கேள்விக்கு போலாம். அரிசி மற்றும் கோதுமையோட மொத்த உற்பத்தி அளவு இருக்குல்ல, அது எந்த மாநிலத்துல குறைவுன்னு கேட்கிறாங்க. அரிசி கோதுமையோட மொத்த உற்பத்தி. அப்ப இந்த அரிசி கோதுமையோட மொத்தம் இருக்குல்ல, அது எந்த மாநிலத்துல கம்மி அப்படின்னு கேட்கிறாங்க. கூட்டிடலாமா? இங்க மொத்தம் 24 வரும். ஏன்னா 8 மாதம் 24 ஆச்சு. ஓகே, இங்க 12. ஓகேவா? அதை எழுதிக்கலாமா? அப்படியே அப்படிங்க. 24 12, இங்க 8 வருது. 24 12 8 6 8. யாருப்பா கம்மி? டி தான் கம்மி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டி. ஏன்னா டி 6 தான் இருக்கு பாருங்க. ஓகேவா? டி வந்து 6 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் அவங்க தான் கம்மி. அடுத்து, எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. அரிசி உற்பத்தி மட்டும் இப்ப கேக்குறாங்க. அந்த ஸ்லாஷ் போட்டுருக்குல, இந்த இப்படி கோடு கூட, இது வந்து எங்க அதிகம்? 10 இருக்கு. இதானே அதிகம். ஏன்னா 8 4 4 2 10. யார்? பி. அப்ப ஆன்சர் பி. பி மாநிலம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பி தான் ஆன்சர். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி எது கம்மி எது அதிகம் இந்த மாதிரிலாம் கேட்கலாம். இப்ப இதுல நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஓகே, கோதுமையோட சராசரி என்ன? 5 மாநிலத்துக்கும் கோதுமையோட சராசரி. வாட் இஸ் தி ஆவரேஜ் ஃபார் வீட்? இப்ப இது என்ன? 16. கூட்டிடுங்க எல்லாத்தையும். 16 2 4 2 6 கூட்டினா என்னப்பா வரும்? 2 18 18 4 22 22 24 24 30. மொத்தம் 30. மொத்தம் 5 மாநிலம். அப்ப ஆவரேஜ் 5 இருக்கணும். 6 5 30. ஆன்சர் 6. 6 தான் ஆவரேஜ். இப்ப இந்த ஆவரேஜ் கவுண்டை யார் வச்சிருக்கா? ஈன்றவங்க வச்சிருக்காங்க. 6 வச்சிருக்காங்களா? ஓகே, அப்படியும் கேட்கலாம். சராசரிக்கு சமமான அளவுல எந்த மாநிலம் வச்சிருக்காங்க? ஈ வச்சிருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரிலாம் கேட்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இப்படியும் கேட்கலாம். கவனிங்க. அதாவது ஏ மாநிலத்தோட கோதுமைக்கும் ஈ மாநிலத்தோட அரிசிக்கும் விகிதம் என்ன? ரேஷியோன்னு கேட்கலாம். ஏ கோதுமை 16 இருக்கு, ஈ அரிசி 2 இருக்கு. ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா 8:1 கேட்டா போடலாம். புரியுதா? அதனால எது அதிகம் எது கம்மி, சராசரி என்ன, மொத்தம் என்ன, வித்தியாசம் என்ன, விகிதம் என்ன, எப்படி வேணாலும் போடலாம். நம்ம டயக்ராம் கொடுத்து கண்டிப்பா வரப்போற எஸ்ஏ எக்ஸாம்ல டெஃபினட்டா கேள்விகள் இருக்கும். சரிங்களா?
ஸோ உளவியல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லிக்கிறேன், எஸ்ஐக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஓகேவா, எஸ்ஐக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட், ஆன்லைன் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் தமிழ்நாட்டில் நம்ம தான் கம்மியா வச்சிருக்கோம். அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. வெளியூரா இருக்கவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. அகாடமி திருச்சியில இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.